அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, தனி பாலஸ்தீனை நோக்கிய பயணம் தொடர்கிறது. 10வது நாளாக போர் தொடங்கி என்று பார்த்தால் அது 480வது நாளை எட்டுகிறது. இதில் ட்ரம்புடைய ஒரு பெரிய தோல்வி பளிச்சென்று நேற்று பத்திரிகைகளிடம் பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஹமாஸ் இன்டாக்ட். 480 நாளாக சண்டையிட்டும் ஹமாஸ் அப்படியே இருக்கிறது. இன்னும் சொன்னால் அதனுடைய வலு பெரிதாகி இருக்கிறது. அதனால் ட்ரம்புடைய திட்டம் மிகப்பெரிய அளவில் தோல்வி அடையும். காரணம், நேற்று வடக்கு காசாவுக்கு மக்கள் சாரையாக, இதை எழுதுகின்ற போட்டு லைக் எ ஸ்ட்ரீம் ஆஃப் ரிவர், ஆறு நிறைய தண்ணீர் வந்து அது வேகமாக ஓடினால் எப்படி இருக்குமோ அதே போல மக்கள் நார்தன் காசாவுக்கு வந்து விட்டார்கள், வடக்கு காசாவுக்கு வந்து விட்டார்கள். இது போராளிகளுடைய மிகப்பெரிய வெற்றி. அதை விட பெரிய வெற்றி, அவர்கள் இன்னும் தங்களுடைய டனல்ஸ்களையும் தங்களுடைய எண்ணிக்கைகளையும் இழக்காமல் அப்படியே இருப்பது. எண்ணிக்கை இழந்தார்கள், ஆனால் அதனை விட அதிகமாக இளைஞர்களை சேர்த்து விட்டார்கள். இப்பொழுது தாய்மார்களே தங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஹமாஸுடன் சேருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கும், ஹாஃபிஸ் குரான் என்ற திருக்குரானை மனனம் செய்தவர்கள் பிஐஜேயில் சேர்வதையும் கண்டு மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு நிலை வந்துவிட்டது இந்த வெற்றியினால். நெட்சாரிம் நேற்று அதிலிருந்து படைகள் வெளியே போகும்போது இஸ்ரேலிய இராணுவத்தினர் அவர்களையே சுட்டு கொண்டார்கள். என்னவென்று சொன்னால், விரக்தி ஒன்று. விரக்தினா அவங்க காட்டுற விரக்தி வந்து, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு 470 நாள் கஷ்டப்பட்டு நம்ம எழுப்பின இந்த நெட்சாரிமை விட்டு போக வேண்டியது இருக்கேன்னு. இதில் ஒரு புல்டோசர் நிறையா இஸ்ரேலிய இராணுவத்தினர் மேலைங்கிலையமாக ஏறி, நிறையன்னா ஒரு 10-20 பேர் ஏறி பயணம் செய்திருக்கார்கள். அதை இன்னொரு இராணுவத்தினர் கூட்டம் சுட்டு இருக்கிறது. அது செக்யூரிட்டி இன்சிடென்ட், பாதுகாப்பு நிகழ்வு என்று முன்னால் எல்லாம் சொன்னார்கள் அல்லவா, அதுபோல சொல்லியிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு ஒரு விரக்தியை சந்தித்து இருக்கிறார்கள். ஆகவே நெட்சாரிமில் இருந்து வெளியே வந்ததும் நார்தன் காசாவுக்கு, வடக்கு காசாவுக்கு மக்கள் போனதும் மகத்தான வெற்றியாக கொண்டாடப்படுகிறது. இதில் எல்லாம் ரொம்ப அதிசயமாக தெரிவது என்னவென்று சொன்னால், ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷனுடைய குளோபல் பர்சியூட், அது இப்போ நம்ம அதை ஹிந்து ரஜப் குளோபல் மூமெண்ட்டுன்னு சொல்லணும். அதாவது ஹிஸ்புல்லா அவனிடம் பயிற்சி பெற்ற 2 பேர் செய்த வேலை உலகம் முழுவதும் இந்த போராளிகள் குழுக்கள் பரவி இருப்பது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டது. ஏனென்று சொன்னால், நேற்று நியூசிலாந்து இஸ்ரேலில் இருந்து வரக்கூடியவங்களுடைய, இஸ்ரேலில் இருந்து நியூசிலாந்து வருவதற்காக விசாவுக்கு அப்ளை பண்ணவங்களெல்லாம் நீங்கள் எத்தனை நாள் மிலிட்டரி சர்வீஸில் இருந்திருக்கீங்கன்னு கேட்குது. இப்போ இஸ்ரேலில் உள்ள குடிமக்கள் எப்படியும் இது பண்ணியிருக்கேன்னா 2 மாதம் இராணுவத்தில் வேலை செய்திருக்கணும். எல்லாருக்கும் கம்பல்சரி மிலிட்டரி சர்வீஸ். அப்போ அவங்க அந்த மிலிட்டரி டீட்டெயில்ஸை கேட்கும்போது நியூசிலாண்டு நிறைய அப்ளிகேஷனை, நீங்கள் இங்கே வரக்கூடாது, வந்தால் ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் வந்து உங்கள் மேலே கேஸை போட்டு உங்களை கைது செய்ய சொல்லணும், அது எங்களுக்கு தலைவலியாக இருக்குன்னு நிறைய மனுக்களை, விசா கேட்டு வந்த மனுக்களை நிராகரித்து இருக்கிறது. எப்படி இருக்கு? உலகம் முழுவதும் இந்த போராளிகளுடைய பலம் பரவிவிட்டதாக தெரிகிறது. அதுபோல் இஸ்ரேலிய இராணுவம் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. 82,056 பேர் காயமடைந்தார்கள் காசா யுத்தத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கை போடுது. சரி, 480 நாட்களாகவே வைத்துக்கொள்வோம். 82,056 நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய தகவல். சில சமயத்தில் லேக்ஸ் கணக்கில் சொல்கிறீங்க. இதில் 15,000 பேர் மீண்டும் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நம்ம கணக்குப்படி ஒரு 4 லட்சம் பேர் மறுவாழ்வு மையத்தில் இருப்பான். இது இவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், இவங்களுக்கு ஒரு ஆள் அட்டண்டண்ட்டை போட்டு இவங்களுக்கு சாப்பாடு இதர வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கணும். இதனால் இஸ்ரேலிய பொருளாதாரம் பெரிய அளவில் சம்பித்து போய், இத்தனைக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸில் தீ எரிஞ்ச பிறகும் நம்ம ஆட்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தீ எரிஞ்ச பிறகும் இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய உதவியை ட்ரம்ப் நிறுத்தலை. உலகம் முழுவதும் கொடுக்கக்கூடிய உதவிகளை எல்லாம் நிறுத்தின ட்ரம்ப் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் கொடுக்கக்கூடிய உதவிகளை நிறுத்தவில்லை. அப்போ இஸ்ரேலுக்கு உதவிகளை அமெரிக்கா கொடுத்து கொண்டு இருக்கும்போதே பண நெருக்கடி ஏற்பட்டு புதிய செட்டில்மெண்ட், நம்ம இந்தியாவில் இருந்து கூட 16,000 பேர் அங்கே வேலை செய்ய போனாங்க. அவங்களுடைய வேலை இனிமேல் என்ன ஆகும்னு தெரியல. புதிதாக குடியிருப்புகளை கட்டுவது நின்று போய்விட்டது. அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ
உன்னுடைய எக்ஸ்பேன்ஷன் திட்டம் காசா அல்லாத பகுதிகளிலாவது அந்த மக்களை குடியேற்றலாங்கிறது இப்போ பண நெருக்கடியால் நின்று போயிருக்கிறது. முதலாக பண நெருக்கடியை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அமெரிக்கா தொடுத்து ஆயுதங்களை கொடுப்பதால் இன்னும் அவர்களுக்கு ஆர்ம்டு டு த டீத்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை உண்டு, அதை பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு முழுமையாக ஆயுதங்கள் இருக்கிறது. இப்போ இந்த காசாவினுடைய அவமானத்தில் பெரிய அவமானம் என்னன்னா, இன்னொரு தோல்வி உருவா யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி உடனே வெளியில் போயிடணும்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கு. அது அமெரிக்காவும் அது இஸ்ரேலுடைய முடிவை நீங்கள் கட்டுப்பட்டு தான் ஆகணும்னு சொல்லுது. ஆனால் உருவா என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் இந்த மக்களுக்கு சேவை செய்வதிலிருந்து போகவே மாட்டோம், என்ன ஆனாலும் நடக்கட்டும். 48 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கான், நீங்கள் அங்கேருந்து காலி பண்ணிடணும்னு. முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேலுக்கும் உருவாட்ட ஒரு பெரிய தோல்வி வரப்போகுது. அப்புறம் ஐசிசி சாங்ஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸில் போட்ட பொருளாதார தடைகளை எதிர்த்து அந்த நிறுவனம் எதிர்த்து நிற்கிறது. இப்போ இனிமேல் அமெரிக்காவினுடைய பூச்சாண்டி, அமெரிக்காவினுடைய பிம்பம், அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் பெரிய அளவில் உடைந்து வருகிறது. ஐசிசி சாங்ஷன் பண்ணவொன்னு அவனை பயந்துறான். அவன் 3 மாதத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் சேலரியை கொடுத்துட்டான். இந்த பிடிவாரண்டு இஷ்யூ பண்ணலிருந்து பின்ன போக முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ உருவாவும் அங்கே தான் இருப்பேன் என்று சொல்லும்போது, அமெரிக்காவினுடைய முகத்தில் அடித்தால் போல சொல்லும்போது, அமெரிக்கா இனிமேல் ரொம்ப ஒன்றும் பெருசாக வாலாட்ட முடியாது. அதை நேற்று காமினி சுப்ரீம் லீடர் சொல்லியிருக்காரு, அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சேர்த்து தான் காசாவில் தோக்கடிச்சிருக்காங்க. இனி அமெரிக்கா எங்களுக்கு எட்டும் தூரத்தில் ஆகிவிட்டது, எங்களுடைய மிசில்கள் அந்த அளவுக்கு வளர்ந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை சில இதில் வருகிறது போகிறது இதுன்னு போடுவாங்க, அது வேற விஷயம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அவங்க சொல்லியிருக்காங்க, அமெரிக்காவின் நம்ம தாக்குறது பெரிய இதாக இருக்காங்க. அதை ஹூத்திஸ் இருக்கவே செய்கிறாங்க. அடுத்தால் லெபனானில் என்னாச்சு, இப்படி நார்தன் காசாவில் எப்படி 10 லட்சம் மக்கள் 3 நாளையில் போய் குடியமர்ந்துட்டார்களோ, குடியமர்ந்துட்டாங்கன்னு இல்லை, அங்கே போனால் அவங்களுக்கு அந்த இடமே சரியாக புடி கிடைக்கலங்கிறாங்க. அந்த அளவுக்கு குண்டு போட்டு நாசம் பண்ணியிருக்கான். அதாவது ரிட்டர்னிங் டு நார்தன் காசா டு சி எம்டி லேண்ட்ஸ், ரபிள்ஸ் அண்ட் லாஸ்ட் ரிலேட்டிவ்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது வெறும் நிலம், இடிபாடுகள், அதில் தங்களுடைய சொந்தங்களை இழந்தது. இதோட அவங்க நார்தன் காசாவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அது மகத்தான வெற்றி. 10 லட்சம் பேரை நீ எங்கெல்லாம் போய் டிஸ்பிளேஸ் பண்ணுவேன், அது முடியாது. எகிப்து இப்போ ட்ரம்போடைய ஒரு திட்டம் செயல்படும்னா உலகம் முழுவதும் இஸ்லாமிய அழிச்சு வந்துடும். ஏன்னா இவங்கெல்லாம் அங்கே போய் இஸ்லாத்தை வளர்த்துவாங்க. இப்போ அந்த கவலை அரபு நாடுகளுக்கு நேற்று ஐக்கிய நாடுகள் சபையில் எதிர்த்துருங்க, ட்ரம்ப் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு. உடனே ட்ரம்ப் என்னுடைய செக்ரட்டரி, எல்லாரும் நல்லா இருக்கல, அது சும்மா அப்படி அப்படி சொல்லிக்கிட்டோம், அதை ஒன்று நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டான்னு பூசி மொழியிருக்கான். அப்படிதான் லெபனான் சதன் லெபனானில், தெற்கு லெபனானில் மக்கள் ஆயிரக்கணக்கில் வேனில் பஸ்ஸில் இராணுவத்தின் பாதுகாப்போடு இறங்குறாங்கன்னு சொன்னோம். ஆனால் இஸ்ரேல் ஃபுல்லாக அடிச்சிட்டான். இன்னைக்கு 24 பேர் இறந்திருக்கிறார்கள். முழு தாக்குதலை நடத்தியிருக்கான். ஹிஸ்புல்லா நேற்று தங்களுடைய படைகள் எல்லாம் பார்டருக்கு கொண்டு வந்துட்டாங்க. பார்டருக்கு கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, லெபனானில் இவன் எங்கெல்லாம் பஃபர் சோன் பாதுகாப்பு வளையனானா அங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பித்து மக்களை குடியேற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது தங்களுடைய மக்களை, அதை மக்கள்னு சொல்லலை, மீடியாவில் என்ன சொல்லணும்னா லெபனான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பீப்புள், அவங்க எல்லாருமே போராளிகள்ங்கிற மாதிரி ரெசிஸ்டன்ஸ், அதாவது எதிர்ப்பு போராளிகள் எல்லோரும் குடியேற ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ பஃபர் சோன் இல்லை. பஃபர் சோன் இல்லைன்னா நத்தியானுவுக்கு மிகப்பெரிய தோல்வி என்னவென்று சொன்னால், நார்தன் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிக்கு மே மாதமாவது எல்லாரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா, இப்போ பாதுகாப்பு வளையமும் இல்லைன்னா ஒரு தினம் வரமாட்டாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ரெண்டாவது, அந்த பாதுகாப்பு வளையத்தை யார் கையில் எடுத்து கொண்டார்கள் என்று சொன்னால், ஹிஸ்புல்லா கையில் எடுத்துட்டு எந்த நேரமும் அடிப்பான். அதனால அங்கே ஒரு படுதோல்வி, 2 தோல்வி. ஒன்று பஃபர் சோன் போச்சு, இன்னொன்று நார்தன் இஸ்ரேலுக்கு ஆட்கள் யாரும், வடக்கு இஸ்ரேலுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணிட்டாங்க. நேற்று ஷேக் நயீம் காசம், செக்ரட்டரி ஜெனரல் ஹிஸ்புல்லா சொல்லியிருக்காரு, இப்பொழுது எங்களுக்கு எந்த நேரம் வேண்டுமானாலும் தாக்கலாம் என்ற அனுமதி கிடைத்து விட்டது, நாங்கள் விடமாட்டோம், 95,000 பேர் நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ பிஎம் நவாப் சலாமும், அதாவது லெபனானுடைய பிரதமரே இஸ்ரேலுக்கு சாதகமாக இருப்போம் என்று சொன்னவரும் வாய்ப்புத்திக்கிட்டு இருக்காரு. நேற்று 24 பேர் இறந்த உடனே அவங்களுடைய பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் ஆரோனும் வாய்ப்புத்திக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் ஹமாஸு கையிலே விட்டாங்க. இப்போ இன்னொரு அழிவு இஸ்ரேலுக்கு காத்திருக்கிறது. அடுத்தது கத்தரும் ஹமாஸும் அடுத்த கட்ட ஹாஸ்டேஜஸ் ரிலீஸு, அதாவது அழைத்து செல்லப்பட்டவர்களை விடுவது, இஸ்ரேல் பின்வாங்குவது பற்றிய பேச்சுக்கள், இஸ்ரேல் சிறையில் இருக்கின்ற பாலஸ்தீன கைதிகளை விடுவது, அடுத்தது
இஸ்ரேல் பின்வாங்குவதை, காசாவிலிருந்து முற்றாக வெளியேறுவது பற்றிய பேச்சுக்கள் அதிவேகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது சிரியாவில் ஜோலானி அவர், அதாவது ஹெச்டிஎஸ் தலைவர் சொல்லியிருக்காரு, சிரியாவில் இருந்துட்டு இஸ்ரேலை தாக்க விட மாட்டோம், ஆனால் எங்கள் இடத்த டமாஸ்கஸ் வரையும் பிடிச்சி வச்சிருக்க இடத்த இஸ்ரேல் விட்டுறணும் அப்படின்னு இருக்காரு. ஆனால் ஈரான் சொல்லியிருக்கு, நீ விட்டுட்டு போகலைன்னா நீ காசாவை மாதிரி அடி வாங்கிட்டு போக வேண்டியது வரும்னு சொல்லியிருக்கிறது. அடுத்தது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரஷ்யாவினோட சிட்டிசன்ஸ், ரஷ்யன் பார்ன் இஸ்ரேலி சிட்டிசன்லாம் ரஷ்யாவுக்கு போயிட்டு இருக்காங்க. நாங்கள் யாரும் வரமாட்டோம் திரும்ப என்று சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆகவே இஸ்ரேல் ஓரளவுக்கு காலியாகும் இஸ்ரேல். அந்த சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் சொன்னது மாதிரி இஸ்ரேல் என்ற ஒன்று நாடு நமக்கு தேவையாங்கிறதை இப்பொழுது எல்லோரும் ஆலோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதில் முழு பாலஸ்தீன் மட்டுமில்லை, முழு இஸ்ரேலே இல்லாத ஒரு பாலஸ்தீன் கிடைக்கும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் வளர்ந்து வருகிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்கிறதாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.